ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD CAD சார்ட்டை நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸும் டிஸ்கார்டோட டீட்டெயில்ஸும் வீடியோவோட கடைசியில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டோட ப்ரீவியஸ் இதுதான் இப்போ இது பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜோனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணது தான். டேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேட்டு இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். டேட் வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ டார்கெட் அடித்ததை வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? NZD CAD இப்போ வந்து டார்கெட் அடித்ததை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் போயிட்டு இது எப்படி பிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ட்ரெண்டு தான் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். ட்ரெண்டு என்ன இருக்குது அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே வந்து போயிட்டுருக்கு. இந்த ஜோனில் பட்டு திரும்புது அப்படின்னா நமக்கு 2 CH வந்து நீடட் இருக்குது. சரிங்களா? இதுவும் ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றப்ப நமக்கு 2 CH நீடடு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 ஹவரில் அந்த ஜோனுக்குள்ளே போகுதா அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? ஜோனுக்குள்ளே போயிட்டு நமக்கு விக் தான் விட்ருக்குது, பாடி க்ளோஸ் பண்ணலை. ஸோ வந்து வேலிட் தான். இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து திருப்புறோம். சரிங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு இது ஃபஸ்ட்டு CH அப்படின்னு கன்சிடர் ஆகும். சரிங்களா? அப்புறம் இது செகண்ட் CH அப்படின்னு நமக்கு கன்சிடர் ஆகும். இந்த ரெண்டத்தையும் பிரேக் பண்ணுதுன்னா தான் நம்ம இந்த ட்ரேட்லேயே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து 2 CHயும் இங்கேயே வந்து நமக்கு அடிக்குது. சரிங்களா? இங்கேயே நமக்கு வந்து அடிச்சிருச்சு. அடித்ததுக்கப்புறம் நம்ம ஜோன் மார்க்கிங்ஸ் இப்போ போனோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஜோன் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்சைட் பாரில் நம்ம வழக்கமாக இப்படி வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ நான் இது மார்க் பண்ணியிருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலாக இன்சைட் பார் அப்படின்னாலே மேக்ஸிமம் இப்படி தான் எல்லோரும் மார்க் பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? மிஸ் ஆகக்கூடாது என்ட்ரிஸ் அப்படின்றதுனால இதுதான் வந்து மேஜராக மார்க் பண்ணுறது. அடுத்த கேண்டில்லையே வந்து எடுக்குது. ஸோ வந்து ட்ரேடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் மேலே வச்சிங்கனாலே போதுமானது தான். சரிங்களா? இது என்ட்ரி நம்பர் 1. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து வைக்கிறோம். இப்போ அடுத்தடுத்த என்ட்ரிஸை வந்து நம்ம பார்ப்போம். இங்கேயே பார்த்திங்கன்னா இன்னொரு என்ட்ரி நமக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? இதை வந்து எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த என்ட்ரி மிஸ் பண்ணுறவங்க இந்த என்ட்ரியில் தாராளமாக வந்து என்ட்ரு ஆகிருக்கலாம். இப்போ அடுத்த என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப நேரம் வந்து ரொம்ப கன்சாலிடேட்டே ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட். ரொம்ப நேரம்னு சொல்கிறத விட ஒரு டைம் டியூரேஷனுக்கு மார்க்கெட் கன்சாலிடேட்டே ஆகிருந்துச்சு. அதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஒரு சின்ன ட்ரிக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். சரிங்களா? பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஃப்ரேஸ். இந்த ஹையையும் வந்து மார்க்கெட் ப்ரோக் பண்ணல, இந்த லோவையும் வந்து மார்க்கெட் வந்து ப்ரோக் பண்ணல. சரிங்களா? இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து உடைக்குது அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அதை பார்த்ததுக்கப்புறம் எப்பவுமே ஒரு கன்சல்டேஷன் ஃப்ரேஸ் இருக்குது, மார்க்கெட் வந்து உடைக்குது அப்படின்னா இப்படி தான் போகும். சரிங்களா? மேக்ஸிமம் டைம்ஸு 100% அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் டைம்ஸில் கீழே தான் போகும். இப்படி மேலே உடைக்குதுன்னு வைங்களேன், மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே தான் போகும். நோட் பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஒர்க் ஆகுது, உங்களுக்கும் ஒர்க் ஆச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே என்ட்ரி போடுறோம். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் தூக்கிட்டு மேலே டார்கெட்டை வந்து கீழே வைக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ட்ரிஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கேயே வந்து 2 என்ட்ரி வந்துருச்சு. நம்ம அதை ஹைலைட் பண்ண வேண்டாம். சிங்கிள் என்ட்ரியாக போட்டு இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது 1ன்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கே எடுக்குதுங்களா? இது 1ன்னு வச்சுக்கலாம். இது 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 2 என்ன ஆகுது அப்படின்றத இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.